மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிக்கு தாதியர் ஒருவர் தன் கைகளால் உணவை அன்புடன் ஊட்டும் காணொளி சமூக வலைதளங்களில் பலரின் கவனத்தை ஈர்த்ததுடன் சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அதோடு விருதுகளையும் வழங்கி கௌரவித்துள்ளார். பினாங்கில் உள்ள சப்ராங்ஜியா மருத்துவமனை தாதியரான நூர் தீனா நட்ஜீஃபின் கருணைக்கு இந்த விருது மதிப்புமிக்கது அல்ல என்றும் அவருடைய செயல் இந்த நாட்டின் உயிர் நாடி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுதான் மலேசியா. நாம் என்ன செய்கிறோம் என்பதில் கருணையும் மனிதாபிமானமும் இருந்தால் நம் சமயம் நமக்கு நல் வழிகாட்டியாக இருக்கும் என்று பொருள்படுகிறது என டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர் மாற்றான் இனத்தவராக இருந்தால் என்ன, அவருக்கானதை நாம் செய்ய வேண்டும் என்பது நம் பொறுப்பு. கடமைக்கு பணியாற்றுவதை காட்டிலும் நாம் பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அந்த காணொளியில் நூர் தீனா நட்ஜிஃபா மீன்களை ஊட்டுகிறார். ஆனால் மீனின் முட்கள் நோயாளிக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்பதால் அவ்வளவு பொறுமையாக மீனின் முட்களை அகற்றி அவ்வப்போது தான் முதுகு வலியால் அவதியுற்றாலும் நூர் தீனா நட்ஜிஃபா பொறுமையாக அந்த உணவை அவருக்கு ஊட்டியிருப்பதைக் கண்டு தாம் நெகிழ்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நூர் தீனா இந்த மலேசியாவின் உயிர் நாடி என்று டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் புகழாரம் சூட்டினார். மலேசிய தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் வணிகம் இணைந்து 2024ஆம் ஆண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 23.4 விழுக்காடு பங்களித்துள்ளதாக இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் டியோ தெரிவித்துள்ளார். இதன் மொத்த மதிப்பு 451.3 பில்லியன் என கணக்கிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கேள்விப்பதில் அமர்வின் போது இந்த புள்ளி விவரங்களை அவர் தெரிவித்தார். 2025 முதல் 2030 வரையிலான காலப்பகுதிக்கான மலேசிய இலக்கவியல் பொருளாதார முன்னேற்றத்தை அளவிட அரசால் பயன்படுத்தப்படும் முக்கிய குறியீடுகளில் இதுவும் ஒன்று என்று அவர் கூறினார். இது 13வது மலேசிய திட்டம். மலேசிய இலக்கவியல் பொருளாதார செயல் திட்டம் 2026-2030 ஆகியவற்றுடன் ஒத்திசைவாக அமைகிறது என்று அவர் விளக்கினார். மேலும் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை நாட்டின் இலக்கவியல் முதலீடுகள் மொத்தம் 589.9 பில்லியன் என்ற அளவுக்கு உயர்ந்துள்ளதாகவும் இந்த துறை மூலம் 2,45,602 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கோபிந்த் டியோ கூறினார். அதே காலப்பகுதியில் இலக்கவியல் பொருளாதாரத்திலிருந்து கிடைத்த மொத்த வருமானம் 845.6 பில்லியன் என பதிவாகி உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். குழந்தைகள் இளையவர்களை ஆன்லைன் துஷ்பிரயோகம் பொருத்தமற்ற உள்ளடக்கங்களிலிருந்து பாதுகாக்கும் நோக்கில் சமூக ஊடக பயன்பாட்டிற்கு 16 வயது குறைந்தபட்ச வரம்பை விதிக்கும் நடவடிக்கை இவ்வாண்டு ஜூலை மாதம் முதல் அமல்படுத்தப்படும் என்று தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்துள்ளார். இந்நடவடிக்கை தற்போது ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் கட்டத்தில் இருப்பதாக தெரிவித்தார். முழுமையான அமலாக்கத்திற்கு முன் அரசாங்கம் சிறந்த பாதுகாப்பான நடைமுறைகளை சோதித்து பார்க்க உதவும் என்றும் இந்த முயற்சி ஆன்லைன் பாதுகாப்பு சட்டம் எனும் ஆன்-எஸ்ஏவுக்கு இணங்க மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் விளக்கினார். அதன்படி சமூக ஊடக தளங்களை வழங்கும் நிறுவனங்களுடன் கலந்துரையாடல்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். வயது சரிபார்ப்பு முறையை எவ்வாறு திறம்படவும் பாதுகாப்பாகவும் நடைமுறைப்படுத்தலாம் என்பது குறித்து அரசும் தள வழங்குநர்களும் இணைந்து ஆலோசித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மலேசியாவின் முன்னணி பேட்மிண்டன் வீராங்கனைகளான பெர்லிதான் தினா இணையர் 2026ஆம் ஆண்டிற்கான தங்களின் முதல் பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளனர். ஜகார்த்தாவில் உள்ள இஸ்தோரா செனாயான் அரங்கில் நடைபெற்ற இந்தோனேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் அவர்கள் சாம்பியன் பட்டத்தை உறுதி செய்தனர். BWF சூப்பர் 500 தரவரிசை கொண்ட இந்த போட்டியின் இறுதிப் போட்டி நடைபெறவிருந்த நிலையில் ஜப்பான் ஜோடி அரிசா இகாராஷி மியூ தகஹாஷி திடீரென விலகியது காயம் காரணமாக அவர்கள் போட்டியில் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக எந்த ஆட்டமும் விளையாடாமல் பெர்லிதான் தினா இணையர் வாக் ஓவர் முறையில் சாம்பியன் பட்டத்தை வென்றனர். இந்த வெற்றி கடந்த ஆண்டு இதே போட்டியில் சந்தித்த ஏமாற்றத்தை மறக்கச் செய்துள்ளதாக மலேசிய பேட்மிண்டன் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இந்தோனேசியா மாஸ்டர்ஸ் போட்டியில் வெற்றி பெற்ற இரண்டாவது மலேசிய இணையர் இவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர்டிக்சன் சென்ட் லியோனார்ட்ஸ் தேசிய வகை தமிழ் பள்ளியின் பள்ளி மேம்பாட்டு நற்பணி விருந்து லுக்குட் ரீஜன் ஹாலில் வெகு சிறப்பாக நடைபெற்றது.
பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கம், வாரியம் மற்றும் ஆசிரியர் பெருமக்களின் ஒத்துழைப்பில் கலை நிகழ்ச்சிகளுடன் வண்ணம் காட்டிய இவ்விழாவில் ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன், தேசிய நிலநிதி கூட்டுறவு கழகத்தின் தலைமை நிர்வாக இயக்குனர் டத்தோ சகாதேவன், நெகிரி மாநில முன்னாள் துணை சபாநாயகர் ரவி மற்றும் அம்மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் அருள்குமார் ஜம்புநாதன் மற்றும் எஸ் வீரப்பன், முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஆடல் பாடல் என மிக சிறப்பான அங்கங்களோடு நடைபெற்ற இந்த நிகழ்வில் மக்களின் திரளான ஆதரவு மேலோங்கி இருந்தது. நிகழ்வில் பேசிய ஓம்ஸ் பா தியாகராஜன், தமிழ் பள்ளியின் வளர்ச்சிக்காக ஒன்று கூடியிருக்கும் அனைவருக்கும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்தார். தமிழ் பள்ளிகள்தான் நம் அடையாளம், அது காலத்துக்கும் நிலைத்திருக்க இது போன்ற ஆதரவும் ஒத்துழைப்பும் மிக அவசியம் என்று அவர் கூறினார். அதோடு பெற்றோர்களும் தமிழ் பள்ளிகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தமிழ் பள்ளிகளில் தங்கள் பிள்ளைகளை சேர்க்க முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 37 மாணவர்கள் பயில்கின்ற ஒரு பள்ளி என்ற போதிலும் அந்த பள்ளிக்காக முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள், முன்னாள் சபாநாயகர், தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்க நிர்வாக இயக்குனர், அரசு அதிகாரிகள், தொழிலதிபர்கள், முக்கிய பிரமுகர்கள் என ஒன்று கூடி இத்தனை பெரிய பிரம்மாண்ட நிதி திரட்டும் நிகழ்வை நடத்தி இருப்பது உண்மையில் ஆச்சரியமளிக்கிறது என்று அவர் கூறினார். சுமார் 1500 பேர் கலந்து கொள்ளும் ஒரு நிகழ்வை இந்த பள்ளிக்காக ஏற்பாடு செய்து அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். இதற்காக உழைத்த அத்தனை பேருக்கும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாக ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார். தமிழ் பள்ளியின் மீது அவர்கள் வைத்திருக்கும் ஆர்வமும் அக்கறையும் மெய் சிலிர்க்க வைக்கிறது என்று அவர் தெரிவித்தார். அதோடு இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற ரீஜன் மண்டபத்தை இலவசமாக வழங்கியிருப்பதோடு மொத்தம் இந்த விருந்துக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட 150 மேசைகளில் 15 மேசைகளையும் வாங்கி தமிழ் பள்ளிக்காக ஆதரவு நல்கியிருக்கும் ரீஜன் ஹோட்டலின் உரிமையாளரான சீன சகோதரருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார். கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒற்றுமை உணர்வோடு இவர்கள் ஆற்றியிருக்கும் பங்கு காலத்திற்கும் நன்றிக்கு உரியது என்று அவர் சுட்டிக்காட்டினார். முன்னாள் துணை சபாநாயகர் டாக்டர் ரவி அவர்களின் முயற்சியில் பள்ளிக்காக சபை கூடல் மண்டபம் தேவை எனும் நோக்கில் இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 4 லட்சம் ரிங்கிட் நிர்மாணிப்புக்காக தேவை என்று திட்டமிடப்பட்டு இந்த விருந்து நிகழ்வை நடத்தி இருக்கிறார்கள். இதில் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் தலா 15,000 வழங்கியிருப்பதோடு ரீஜன் ஹோட்டல் உரிமையாளரும் 15 மேசைகளை வாங்கி 15,000 ரிங்கிட் கொடுத்து ஆதரவு தெரிவித்துள்ளார். இந்த விருந்து மூலம் ஏறக்குறைய 2 லட்சம் ரிங்கிட் வரைக்கும் ஆதரவு கிடைத்திருப்பதாக அறிகிறேன். விரைவில் பள்ளிக்கான மண்டப செயல்பாடுகள் தொடங்கட்டும். நிதி திரட்டி போக நிறைவு பணிக்கு எவ்வளவு தேவைப்படுகிறதோ அதற்கு தாமே பொறுப்பேற்பதாக ஓம்ஸ் பா தியாகராஜன் உறுதியளித்தார். மேலும் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் முறைப்படி சட்ட ரீதியாக எந்தவித சிக்கலும் இல்லாமல் இதற்கான நடைமுறைகளை வகுத்து கொடுப்போம், அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என உறுதியளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் தனது நன்றிகள் என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார். குறைவான எண்ணிக்கையிலான மாணவர்கள் என்றாலும் நமது தமிழ் பள்ளி என்ற உணர்வோடு இவ்வளவு மெனக்கிட்டு இந்த நிகழ்வை படைத்து வெற்றி பெற வைத்திருக்கும் அத்தனை பேருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார். இதே போன்ற ஆர்வமும் அக்கறையும் நாடு தழுவிய அளவில் மேலோங்க வேண்டும் என்பதே தமது விருப்பம் என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.